இந்த காலை வேளையிலே இந்த இன்டர்நெட் சர்வீஸ்க்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அழைக்கிறோம். தேவன் மகா பெரியவர், நம்மை எப்பொழுதுமே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவர். ஆனால் நமக்கு ஒரு சின்ன விஷயம், போதும் அப்படின்றது மனது மாத்திரம் அல்ல, பல விஷயங்களை போதும் போதும் என்று நினைக்க வேண்டும். முதலாவது, உம்முடைய வேதம் எனக்கு போதுமானது, உம்முடைய வசனங்கள் எனக்கு போதுமானது, என்னை போஷிக்கக்கூடிய, என்னை வளர்க்கக்கூடிய உம்முடைய வசனம் என்னை பெரியவனாகும், என்னை வளமுள்ளவனாகும், என்னை ஆசீர்வதிக்கும், நான் ஐஸ்வர்யவானாய், கிருபை நிறைந்தவராய், நன்மை நிறைந்தவராய் வாழ்வேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? இந்த வேதம் எனக்கு போதும், இந்த வசனங்கள் எனக்கு போதும், இது வேண்டும் அது வேண்டும் என்று நம்முடைய மனதுகள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். எதை போதும் என்று சொல்ல வேண்டும்? உம்முடைய வசனம் எனக்கு போதும், அளவில்லாமல் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? உன்னை 60 100 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது மிக அழகாக தெளிவாக சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடல் மணலத்தை போலவும் நான் உன்னை என்ன பண்ணுவேன். அதன் பிரகாரமாகவே வேதம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்ய சம்பதனாய. அவன் உனக்கு எந்த பற்றாக்குறைகளும் உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டாம் என்று நினைப்பாயானால், வாழ்க்கையில எந்த பற்றாக்குறைகளும் உனக்கு கிடைக்காமல் எனக்கு இது இல்லை அது இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இந்த வசனம் போதுமாண்டவரே, இதை ஒன்றை மாத்திரம் நான் நம்புகிறேன், இந்த வசனம் என்னை பெரியவராக, என்ன கஷ்டங்கள், என்ன வியாதிகள், என்ன வருத்தங்கள், என்ன தொல்லைகள், என்ன தொந்தரவுகள் வந்தாலும் கவலைப்படாது. மார்ச் மாதத்திலேயே நான் பிரசங்கித்தேன், வெட்டுக்கிளிகள் வரும் என்று. இன்றைக்கு வெட்டுக்கிளிகள் வந்திருக்கின்ற வேதத்தின் பிரகாரமாகத்தான் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தை நீ வாசிக்க மறந்தால், இந்த வேதத்தை விசுவாசிக்க மறந்தால், இந்த வேதத்தின் வார்த்தைகளை நீ நம்ப மறந்தால், கர்த்தர் உன்னை மறந்து ஏன் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லை? இந்த வசனங்கள் போதும் என்கிற விஷயம் உன்னிடத்தில், என் வாழ்க்கைக்கு இந்த வசனங்கள் போதும். இதிலே ஒன்றை கூட்டினாலும் குறைத்தாலும் தேவன் அவருடைய பெயரை கிறுக்கி போடுவார் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அநேக பேர்கள் துணிகரமாய் வேதத்தில் இல்லாத விஷயங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை கேட்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வெளியே போன உடனே பழைய குருடி கதவை திறன் திரும்பவுமாய் எங்கெங்கெல்லாம் குதிக்கிறார்களோ அங்கே இவர்கள் இருக்கிறார்கள். இந்த வேதத்திற்கு புறம்பான விஷயம், இந்த வேதத்துக்கு புறம்பாக ஒரு விஷயத்தையும் செய்யாது. உலகத்தில் 1000 பேர் 1000 கதைகளை கொடுப்பான், எல்லா இடத்திலும் போய் நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கார். கர்த்தர் உன்னை போஷிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை வழிநடத்துவார். இந்த லாக்டவுன் பீரியட்ல எத்தனை பேர் ரொம்ப பட்டினியா இருக்க சொல்லி பார்க்கலாம். முன்னால தின்றதை விட அதிகமா இப்பதான் தின்னு. கரெக்டா? முன்னால் சாப்பிடுவதை விட இப்பதான் ரகரகமாய் சாப்பிட்டு கொண்டு. இந்த காலகட்டத்துல தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறார் ஆமென்? ஆமென். நன்றாக எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 119 72ஆம் வசனம், அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
ஆமென். எத்தனை பேர் சொல்லுகிறோம் இது? அநேக ஆயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கலாம் ஆண்டவரே, இந்த வேதமே எனக்கு நலம் ஆண்டவரே, இது எனக்கு நன்மை பயக்கும் ஆண்டவரே. இந்த வேத வசனங்களை நான் மீறப் போவதில்லை ஆண்டவரே. I want to keep the word of God. I wanted to act according to the word of God. You must say, your word is enough in my life. Enough for everything in my life. Enough for my prosper. Enough for my healing. Enough for everything to me in my life. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வேதம் எனக்கு போதுமானது. இந்த வேதம் எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இப்படி எத்தனை பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஐஸ்வர்யவானாய் விரும்ப வேண்டும் என்கிறவன், ஐஸ்வர்யவானாய் வேண்டும் என்று தன்னுடைய எண்ணத்திலே விரும்புகிறவன் நன்றாக சிந்தித்துப்பார், கேடுகளிலே சிக்கிக் கொள்வான். இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். உனக்கு வேதனைகள் வருவது இல்லை. இந்த வேத வசனத்தை நம்ம உபாகமம் 6:1-12 எடுத்து வாசிக்கும் பொழுது மிக அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் டக்கென்று வாசியுங்கள் சீக்கிரமாய். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களை நீங்கள் வாசிக்க ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி. நீ வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளலாம். நான் கொடுக்கிற வசனங்களை புரிந்து கொள்ளுங்கள். உபாகமம் 11:18-32, சங்கீதம் 1-2-3. 1ஆம் சங்கீதம் மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது. என்ன பேசுகிறது 1ஆம் சங்கீதம்? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நிலவாமலும், பாவியுடைய வழி இல்லாமலும், பரிகாசக்கார உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலோ பிரியமாய். You must love the word of God. You no need to read the word of God. You have to love the word of God. இந்த வேதம் எனக்கு பிடித்தமானது. எத்தனை பேர் சொல்லுகிறேன்? இந்த வசனங்களை உனக்கு பிடிக்காமல் போனதனால்தான் தினமும் இந்த வேத வசனங்களை என்ன பண்றதில்ல, வாசிக்கிறதில்ல. உன்னை யாராவது சொல்றாங்க, வேதத்தை இன்று படித்தாயா? பட்சாப்பா வேதம், பட்சாத்தாவும் இது நடக்கான்றாங்க. நீ விரும்புகிறது இல்லை. நீ விரும்புகிறது டிக்டாக்கை விரும்பிக் கொண்டு இருக்கிறாய். This is the problematic in your life. Why your life is not blessed? You are not love the word of God. தேவனுடைய வார்த்தையை நீ நேசிக்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தையை நீ நேசிக்க 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 கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இதை படிக்க விரும்புகிறது இல்லை, சிந்திக்க விரும்புகிறது இல்லை, கேட்க விரும்புகிறது இல்லை. சர்ச்சுக்கு வந்த உடனே இந்த வேத வசனங்கள் பிரசங்கிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் மீது கவனத்தை செலுத்துவது இல்லை. இவர்களாக தாங்களே தங்களுக்கு தெரிந்த மாதிரி பல விஷயங்களை புரட்டி கொண்டு இருப்பார்கள் அங்கு உட்கார்ந்து. அல்லது இந்த போனை என்ன பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கும் கண்டதை பார்த்து கொண்டு இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் தெரிந்த மாதிரி வேதத்தை இங்கும் அங்குமாக புரட்டி கொண்டு இவர்கள் வேத வசனங்களை பிரசங்கிப்பதில் லயிப்பது இல்லை, தூங்கிக் கொண்டிருப்பார்கள். நிறைய பேருக்கு தூக்கத்தை விரும்பி கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்தை விரும்பினால் நீ தரித்திரனாவாய். இந்த வேதத்தை விரும்பினால் நீ ஐஸ்வர்யவானாயாவாய். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க. இந்த வேத வசனங்களை நீ சரியாய் தியானிக்க கற்றுக்கொள். எஸ்ரா 7:10 எடுத்து வாசிக்கும் பொழுது கூட மிக அழகாக தெளிவாக வேதத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளின் நியாயங்களையும் உபதேசிக்கவும் இஸ்ரவேல் கட்டளைகளின் நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். ஆமென்.
எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை இப்ப எப்படி பக்குவம் தெரியுமா? என்ன கிடைக்குமோ அதான் பக்குவம். கிறிஸ்தவ வாழ்க்கையில இதுதான் மெயினா. உபவாச கூட்டம் என்று வைத்துவிட்டு ஃபாஸ்டிங் என்றால் ஃபீஸ்டிங் இருக்கணும். அந்த உபவாச கூட்டத்திலே ஒன்றையும் கொடுக்கவில்லை, பரிசு பொருளுக்காக ஓடிக்கொண்டிருக்கும். நாம் அதற்காக இல்லை, இந்த வேத வசனத்துக்காக நான் என் மனங்கள் இந்த வேதத்திலே லயித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மனது இந்த வேத வசனங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் குறைபடாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அது உன்னை ஆசீர்வதிக்கும். இந்த வேத வசனத்தை நேசிக்கப்பா, love the word of God, you will be blessed. You may be a Christian, you may be take baptism, or you may give offerings, you may give anything, but you are not love the word of God. God won't bless you. இந்த வேத வசனத்தை நேசிக்காவிட்டால் நீ கொடுப்பதின் மூலமாகவோ நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இந்த வேதத்தை நம்பி, இந்த வேதத்தை நீ நேசித்து, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உன்னுடைய வாழ்க்கையை அமைக்க பெறும் பொழுது கோடி கோடியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீ கவலையே படாதே. லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆமென். இயேசுவை பார்க்க வரவில்லை மரியாள், இயேசுவை பார்க்க வரவில்லை. அவள் வசனத்தை கேட்டுக்கொண்டு, பிரசங்கிக்கும் பொழுது நீ எதை கேட்கலாம்? வசனத்தை கேட்கலாம். நீ ரொம்ப பெரிய ஆள் மாதிரி ஆக்ட் பண்ணாத, எல்லாம் தெரிந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஆக்ட் பண்ண. நிறைய பேர் உட்கார்ந்து தூங்கி கொண்டு இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த வேத வசனத்தை நீ ஆராய்ந்து பார்த்தாயானால் உன்னை கர்த்தர் நற்குணசாலியாக்குவார். அவன் நற்குணசாலியானால் நீ ஐஸ்வர்யவானாய் மாற்றப்படுவாய். அவன் எல்லோரும் உன்னை விரும்புவார்கள். இன்றைக்கு நிறைய பேர்களுடைய வெறுப்பு காரணம் என்ன? வசனத்தை நேசிக்கிறதில்லை. வசனத்தை நேசிக்கிறவர்கள் அனைவரையும் நேசிப்பார்கள். ஆமென். உனக்குள் தானாய் ஒரு பாசம், ஒரு பொறாமை எண்ணம் இருக்காது. மற்றவர்களை குறை பேசும் எண்ணம் இருக்காது. எதை பேசினாலும் குறை பேசிக் கொண்டிருப்பவர்கள் அநேக பேர்கள். இது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நலமாயிருக்கும். இல்லை, you must love the people. You must love the people. ஒரு இந்து மார்க்கத்தை கண்டவுடனே சில பேர் அருவருப்பாய் இருக்கிறார்கள். முசல்மானை கண்டவுடனே அருவருப்பாய் இருக்கிறார்கள். இல்லை, கர்த்தர் அவர்களுக்காகவும் மரித்திருக்கிறார். எல்லாரையும் நேசிக்க பழகிக்கொள். முதல்ல உன் குடும்பத்துல நேசம் இருக்குதா? Are you practice the love in the family? You have something in your heart. கடமைக்காக நிறைய பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேதத்தின் பிரகாரம் வாழ்வது இல்லை. இந்த வேதம் உன்னை பெரியவனாக்கும், நேசம் உள்ளவனாக்கும், பாசம் உள்ளவனாக்கும். அந்த வசனத்தை அவள் நேசமாய் கேட்டதினால்தான் இயேசு கிறிஸ்து மரியாள் வீட்டுக்கு அடிக்கடி சென்றார். ஆமென். நீ இந்த வசனத்தை நீ விசுவாசித்து இந்த வசனத்தை நேசிப்பாயானால் உன்னுடைய வீட்டுக்கும் என் அன்பு ஆண்டவர், என்னுடைய பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்கிறவர் உன்னுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசி? இந்த வேதம் எனக்கு நலம் பயக்கும். இந்த வேதமே எனக்கு வெளிச்சம். இந்த வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில் மேன்மையை தரும்.
நினைத்துக் கொண்டிருக்கிறாய். பாடல் உனக்கு மேன்மையை கொண்டு வந்து விடுமா? நீ அபிஷேகம் அபிஷேகம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, திருக்க தரிசனம் திருக்க தரிசனம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாயே, இவைகளெல்லாம் ஒழிந்து போகும். ஒழிந்து போகாத ஒன்றே ஒன்று இந்த வசனம் மாத்திரமே. இதை நேசிப்பதை விட்டுவிட்டு அவைகளை நேசித்துக் கொண்டிருக்கிறாய். எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க முடியும்? நன்றாக சிந்தித்து பார். இந்த வேதாகம் லூக்கா 7:38 44, மத்தேயு 15:30 குறித்துக் கொண்டு வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். உன் கிருபை ஒன்றே போதுமானவரே, உங்களுடைய பாதம் ஒன்றே போதுமானவரே. எது அவருடைய பாதம்? இந்த வசனம் அவருடைய பாதம். இதோ ஒரு சிலையை வைத்துவிட்டு சிலையிலே போய் அந்த பாதத்தை பிடித்துக் கொண்டு உன் தலையை வைத்து மன்றாடி கொண்டிருக்கிறாய் முட்டாளே. அவருடைய பாதம் எது? இந்த வேத வசனம். நல்லா சிந்தித்து பார். இந்த வேத வசனங்களிலே நீ லயித்துக் கொண்டு இந்த வேத வசனங்களை நம்பிக்கொண்டிரு. இந்த லாக்டவுன் ஆகட்டும், அல்லது COVID-19 ஆகட்டும், வேற எதுவாகட்டும், கர்த்தர் உன்னை பாதுகாத்து விடுவார். ஒரு தீங்கும் வேண்டாம். ஆமென். Because of the word of God, I believe the word of God, I love the word of God. Nothing cannot touch me. The God is with me. The God's power, which is the power? The power is the Christ gospel. The word of God, what all the Christ teach to me, that is the word. இது என்னை பாதுகாக்கும். There is a power on the word of God. இதை மறந்து போய் எந்த மனுஷனிடத்திலோ தலையை கொடுத்து கொண்டிருக்கும். எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி கையை உயர்த்தின்னு ஓட வேண்டிய. எத்தனை முறை தான் நீ ரட்சிப்ப? எத்தனை முறை தான் நீ ரட்சிக்கப்படுவ? சொல்லு. ஒவ்வொரு முறையும் ரட்சிக்கப்படுவியா நீ? கூட்டத்தில் அவர் கூட்ட உடனே முதல்ல கையை தூக்கின்னு போறது. பெரிய கூட்டங்களை கூட்டுகிறார்கள். எல்லாம் வேனை வைத்து கிறிஸ்தவனை கூட்டின்னு வந்துடுறான். என்னதுக்குயா? ஜனம் காமிக்கிறதுக்காகவா? சொல்லு. சுவிசேஷம் யாருக்கு போய் சேர வேண்டும்? சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு போய் சேர வேண்டும். கிறிஸ்தவ மக்களையே கூப்பிட்டு கிறிஸ்தவ உபதேசத்தை கொடுத்து அவர்களையே கை தூக்க சொல்லி அவர்களுடைய ரட்சிப்பை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வேதம் தெளிவாக கேட்கிறது. நன்றாக புரிந்து கொள். எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எத்தனை முறை நீ ரட்சிக்கப்படுவாய்? எத்தனை முறை ரட்சிப்புள்ளாய் உன்னை நடத்துவார்கள்? என் ஆண்டவர் ரட்சிப்பது ஒரே ஒரு முறை. ஞானஸ்தானம் எத்தனை ஞானஸ்தானம்? ஆமென். ரட்சிப்பு எத்தனை ரட்சிப்பு? தேவன் எத்தனை? ஒரே தேவன், ஒரே ரட்சிப்பு, ஒரே ஞானஸ்தானம். இந்த ஒரே வசனங்கள். இதற்கு வேற வேத புஸ்தகங்கள் இல்லை. நன்றாக சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதரா. உமது கிருபை ஒன்றே போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறார்? நான் வாழவும் என்னை வளர்க்கவும் இந்த கிருபை ஒன்று போதும். இந்த கிருபை என்னை பெரியவனாக்கும், என்னை வளர்க்கும். என்ன கிருபை? கிருபை கிருபை கிருபை. நல்லா சிந்தித்து பார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அப்போது கிருபையும் சத்தியத்தையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. எது கிருபை, எது சத்தியம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 17:17 மிக அழகாய் தெளிவாக சொல்லுகிறது. உங்களுடைய வசனமே சத்தியம். இந்த வசனம் யார்? வார்த்தையா இந்த உலகத்துக்கு வந்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் தமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனம். இந்த வசனத்தை நீ விசுவாசித்தால், இந்த வசனத்தை நம்பினால், இந்த வசனத்தை நீ நேசித்தால், கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை பெரியவனாக்குவார். ஆமென். இதுதான் வேத தத்துவம். நீ சரியா புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டு விட்டு எதையோ செய்து கொண்டிருக்கிறார். மூலையை போல் முக்காடு போட்டு அழுது கொண்டிருக்கிறாய். இனி நீ அழ வேண்டாம். இன்றைக்கு நிறைய பேர்கள் மக்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னமும் துக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். காரணம் என்ன? இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்வது. The joy of the Lord is my strength. ஆமென். தேவனோடு கூட எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இந்த வேத வசனம் உன்னுடைய இருதயங்களை ஆட்கொண்டு இருக்கிறதா? இந்த வேத வசனங்கள் உன்னுடைய மூளை பகுதிகளை ஆட்கொண்டு இருக்கிறதா? நன்றாக சிந்தித்து பார். இந்த வேத வசனங்கள் உன்னை ஆட்கொள்ள கர்த்தர் உன்னை ஆட்கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை அபிஷேகித்து, என் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வளர செய்வார். நீ வளர்ச்சி அடைய வேண்டுமா? நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா? நலமான வாழ்க்கை வேண்டுமா? வளமான வாழ்க்கை வேண்டுமா? வாதை இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? இந்த வசனங்களின் பிரகாரமாக கற்றுக்கொள். இதை நேசிக்க கற்றுக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 to 9 வசனங்களை வீட்டிலிருந்து வாசித்துக் கொள்ளுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய். என் கிருபை உனக்கு போதும். இந்த சத்தியத்தை நேசித்தாலே கிருபையானது இலவசம் என்று வேதம் சொல்லுது. 3 லட்ச சோப்புகள் வாங்கினார். 1 லட்ச சோப்புக்கு இலவசம். If you buy 3 lakhs, 1 lakh is free. If you go to the shopkeeper, if you ask 1 lakh is free, give that to me. Can you give that? அதை அவர் தருவாரா? 3 லட்ச சோப்புகள் வாங்கினார். You have to buy the 3 lakh soaps. Then 1 lakh soap is free for you. Same life. You get the word of God in your life. Act according to the word of God. Love the word of God. நீ இந்த வேதத்தின் பிரகாரம் இந்த வேதத்தை நேசித்து அதன் மூலம் யாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். எல்லாவற்றையும் நேசித்துக் கொண்டு இருக்கிறாயே, வருமானம் வருமா? எப்படி வரும்? வருமானம் வந்தாலும் உனக்கு பத்தாது. நீ நிம்மதியா இருக்க மாட்ட. மைனர் ஜாலி, மணிப்பர்ஸ் காலின்னு தான் உட்கார்ந்து. எதுவும் பத்தாது. எதுவும் பத்தாம போயிடும். பத்தாதுன்னா போதாது. இது போதாது, போதாது. இங்க கடன் வாங்கலாமா, அங்க கடன் வாங்கலாமா, இப்படி கடத்திலேயே வாழ்க்கையை என்ன பண்ணி கொண்டிருப்ப, நகர்த்தி கொண்டிருப்ப. காரணம் என்ன? இந்த வேதத்தை மதிக்கிறது கிடையாது. இந்த வேதத்தை நேசிக்கிறது கிடையாது. இந்த வசனங்களை உச்சரிக்கிறது கிடையாது. இந்த வசனங்களை உச்சரித்து 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 ஜெபிக்க 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 கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். எப்படி? இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். சங்கீதங்கள் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து யாராவது ஒரு வாசிங்க. ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது. ஆமென். ஜீவனை பார்க்கலும் எப்படி அந்த கிருபை வரும்? இந்த வசனத்தை நீ நேசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது, இந்த வேதமே எனக்கு நலமாட்டது, ஒரு கிருபை எனக்கு போதுமானது. திரும்ப இந்த வசனத்தை வாசிங்கள். ஜீவனை பார்க்கிறோம், ஜீவனை பார்க்கிறோம்,
கிருபை நல்லது. இன்னைக்கு எல்லாம் நேசிக்கிறது பெருசா தங்க உயிர் தான் இல்லையா? நான் செத்துருக்கணும் இல்லை, உனக்கு ஒரு பெரிய வாழ்வை தேவன் கேட்கிறார். நீடித்த நாட்களை உன்னை திருப்தியாக்கி, ஆமென், உனக்கு நீடிய ஆயுளை கர்த்தர் கட்டளையிடுவார். தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தை கனம் பண்ணு. உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் இருக்கும். கர்த்தருடைய பலன் இது. What is the strength of the Lord? The word of God is the strength. the கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பலனை கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுகிறேன்? ஆமென். நான் பலவீனன் அல்ல. I am not the weak person. I have a strength to go through the worldly life. நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், டிமானிட்டேஷன், டீபாப்புலேஷன், எது வேணா நடக்கட்டும், எதை வேணா நடக்கட்டும், என் கர்த்தர் என்னை போஷிப்பார், கர்த்தர் என்னை வழி நடத்துவார், நான் விழுந்து போகிறது இல்லை. எத்தனை பேர் சொல்றேன்? நான் மரித்து போகிறது இல்லை. ஆமென். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு மயிரும் ஒரு முடியும் கீழே விழாது. ஆமென். அன்புள்ள தேவ பிள்ளையே, எத்தனை பேர் சொல்லுகிறேன், என் வாழ்க்கை தேவ சித்தத்திற்கு நான் ஒப்புக்கொடுக்கிறேன். அருமையான பாடல் கூட இருக்கு. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக தோனிக்கிறேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக தோனிக்கிறேன். இது தேவ சத்தம். இந்த வேத வசனம் நமக்குள்ள ஒலித்துக் கொண்டு இருக்கிறதா? இந்த வேத வசனம் உனக்குள் ரீங்காரம் விட்டுக் கொண்டு இருக்கிறதா? சங்கீதங்கள் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். லூக்கா 18:13 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆமென். காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். ஆமென். சில பேர் திருப்பதி தான் எல்லாம் முட்டை போட்டுக்கிட்டு எல்லாமே இவன் எது செஞ்சா இதனால ஆசீர்வாதமாக இருக்கணுமா? அவருடைய கிருபை உனக்கு. எத்தனை பேர் சொல்லுகிறாய், கிருபை எனக்கு போதாது? அந்த கிருபை, இந்த வேத வசனத்தை, சத்தியத்தை விசுவாசிப்பதன் மூலமாய், சத்தியத்தை வாசிப்பதன் மூலமாய், இந்த வசனங்களை வாசித்து, இந்த வசனங்களை யாசித்து என் வாழ்க்கையை நடத்துவதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே திருப்தி வரும். ஆண்டவரே, லூக்கா 18:13 எடுத்து வாசி. நான் இன்னொரு எடுத்து வைத்துக் கொள்ள சொன்னேன். ஆயக்காரன் தூரத்தில் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்ததும் இல்லாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாக இருந்தார். There is a conviction. A conviction must come into your life. நீ செய்த தவறுகளை நியாயப்படுத்திக் கொண்டிருக்காய். நீ தவறு செய்கிறாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் அந்த தவறுகளை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். நீ மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். தவறுகளை நியாயப்படுத்துகிறவன் யார்? சாத்தான். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவன் யார்? சாத்தான். நீ மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டு, மற்றவர்களை நீ நேசிக்காமல், ரொம்ப அழகாய் தெளிவாய் வேதம் சொல்கிறது. நீ எதை நேசித்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த வசனங்களை நேசிக்கப்பா. ஆண்டவரிடத்துல சொல்லு, ஆண்டவரே, இந்த கிருபை உமக்கு ஒன்றே போதும், இந்த வேதம் ஒன்றே போதும் ஆண்டவரே.
இந்த வேதம் எனக்கு வெளிச்சம் ஆண்டவரே, என்னை இது பெரியவராக்கும் ஆண்டவரே. மிக அழகாய் தெளிவ உம்முடைய பாதம் ஒன்றே போதும். உம்முடைய வசனங்கள் என்னை பெரியவராக்கும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு போதும். I don't want anything. கிருபை பெற்றவளே நீ, கிருபை பெற்றவனே, அப்ப கிருபை ஒண்ணு என்ன பண்ணும்? வாழ வைப்பான். மற்றது எல்லாம் உன்னை சாகடிப்பான். எதுவும் உண்மை கிடையாது இந்த உலகத்தில். 6 வாரங்களில் சிகப்பழகு கிருமி வாங்கி பூசி பூசி எத்தனை பேர் சிவப்பாயிட்டாயா? இது உலகம் சொல்றது பொய். ஆனால் உன் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அவர்களை உறைந்த வெண்பஞ்சை போல நான் என்ன பண்ணுவேன்? மாற்றுவேன். அவன் உன்னை ரட்சிப்பேன். என் கிருபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இந்த சத்திய வேத வசனங்கள் போதும். இந்த வசனங்களை நம்பு. அவருடைய பாதங்களுக்கு கீழாய் சரணம். இந்த கிருபை உன்னை பெரியவனாக. வேதமே எனக்கு வெளிச்சமானவரே, இந்த வசனங்களை எனக்கு நலம் பயக்கும் ஆண்டவரே. இந்த வசனங்களின் வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. தினமும் நான் இந்த வேதத்தை தியானிப்பேன் ஆண்டவரே. இந்த வேதத்துல நான் எப்பொழுதும் லயிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னில் கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதி. எத்தனை பேர் சொல்லுகிறாய்? ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்களை நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே, இந்த வேதம் எனக்கு நலம் பயக்கும். இந்த வேத வசனங்கள் எனக்கு ஜீவன். இந்த வேத வசனங்கள் என்னை பெரியவராக்கும். இந்த வேத வசனம் எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நலமடைய, என்னை வாழ்வடைய செய்கிறது இந்த வேதம். என்னை ஐஸ்வர்யனாக்குகிறது இந்த வேத வசனங்கள் ஆண்டவரே. இதை நம்ப நீர் ஒருவரே எனக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு போதும். உம்முடைய பாதங்கள் எனக்கு போதும். நான் சரணடைகிறேன். என்னை பெரியவராக்கும். வேலை இல்லாமல், வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல், கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த வேதத்தை நேசிக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு விலகுகிறோம் ஆண்டவரே. வேதம் எங்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த வசனங்கள் எங்களை பெரியவராகும், எங்களை வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை லயித்துக் கொண்டிருங்கள். இந்த உலகத்தில் லயித்துக் கொண்டிருக்கிற பல காரியங்கள் இருக்கிறது. அவைகளை விட்டு விலகி இந்த வேதத்துக்கு திரும்ப வாருங்கள். திரும்பவும் வேத வசனத்துக்கு வர வேண்டிய காலங்கள் வந்துவிட்டது. இந்த வேதத்தை சரியாக நேசிக்கிற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேதம் என்ன சொல்கிறதோ அது சரியாய் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு காட்டின தரிசனத்தின் பிரகாரம் அந்த ட்ரீம், எனக்கு அந்த கனவு உலகத்துல நான் எதை கண்டேனோ அநேக வெட்டுக்கிளிகளை கண்டேன். மழை பெய்யாதபடிக்கு வறண்டு போன வறட்சியை கண்டேன். பஞ்ச காலங்களை கண்டேன். எறும்புகளை கண்டேன், எலிகளை கண்டேன், காக்கைகளை கண்டேன். இன்றைக்கு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் உன்னை வழிநடத்தும். இந்த வசனத்தை தினமும் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வாசிச்சா மட்டும் போராது, அதை நேசிக்கணும். அதன் மூலமாய் நீ யாசிக்கணும். கர்த்தர் உன்னை வழிநடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை வழிநடத்துவாராக.